வணக்கம். என் பேர் சுதன் பொன்னையா. நான் ஹோம்லைன் மிராக்கிள் ரியல்டர் லிமிடெடில் ரியல்டராக ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பேங்க் அக்கௌண்ட்டை அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன செய்திருக்குன்னு சொன்னால், இவ்வளோ காலம் இருந்த பேங்க் அக்கௌண்ட் ஓவர் நைட் ரன்னிங் ரேட் 2.75% இருந்ததை 0.25 பேசஸ் பாயிண்ட்ஸால் குறைச்சி இன்றைக்கு வந்தவைகள் 2.5% ஆக்கியிருக்கிறேன். இது எங்கள்ட பேங்க் அக்கௌண்ட்டாண்ட ஓவர் நைட் ரன்னிங் ரேட் தான். இது உங்களோட மோர்கேஜ் ரேட் இல்லை. இதோடு சேர்த்து பேங்குகள் தங்கள்ட ப்ராஃபிட்டுக்காண்டி அந்த 2% இல்லை 2.2% ஆட் பண்ணி தான் இந்த ப்ரைம் ரேட்டை செட் பண்ணியிருப்பேன். அந்த ப்ரைம் ரேட்லேருந்து மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோர்கேஜ் ரேட்டை செட் பண்ணுவேன். இந்த பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் அளவு குறைச்சதால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குது, யாருக்கெல்லாம் நன்மை வாய்க்கும்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால், யாருக்கெல்லாம் பேங்க்கில் வேரியபிள் மோர்கேஜ் இருக்குதோ, லைன் ஆஃப் கிரெடிட்டுகள் இருக்குதோ, இல்லாட்டி வெஹிக்கிள் லோனுகள் வேரியபிளாக இருக்குதோ, அவைக்கெல்லாம் உங்கள்கிட்ட பேமெண்ட்டில் மாற்றம் தரும். சில பேங்குகள் சேம் அளவான பேமெண்ட்டை தான் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் அவையில் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ரீமியம் ரேட்டில் கூடுதலான பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சார்ஜ் பண்ணியிருப்பேன். மற்ற உள்ளுக்கு உங்கள் மோர்கேஜுக்கு போகிற அமௌண்ட்லேருந்து மாற்றத்தும் இருந்திருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்க சேம் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணாலும் உங்களுக்கு போகிற மோர்கேஜின் ப்ரீமியம் ரேட் உள்ளுக்கு கூடிக்கொண்டு போகும். அப்போ இதால் கூடுதலான ஆக்லைன் மார்க்கெட்டில் புதுசில் வீடுகளை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுவேன். அல்லது உங்களுக்கு நீங்கள் வீடை விற்க போகிறீங்கன்னு சொன்னால் கூடுதல் வயிறந்த மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் அடுத்த வரும் 10 தடவைகள் பேங்க் அக்கௌண்ட் இந்த வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் இருக்குன்னா ஒன்று அக்டோபர் மாதம் 29ஆம் தேதியும் மற்றது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியும் இருக்குது. ஆனால் எல்லோரும் கணிக்கிற ஒரு தடவையாவது பேங்க் அக்கௌண்ட் இன்னும் ஒரு 0.25 பேசஸ் பாயிண்ட்ஸால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டால் எங்கள் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது என்று சொல்லி. ஏன் இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் கடந்த 3 தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு மாற்றம் செய்யாமல் இப்போ செய்ய வேண்டும் சொன்னால் எங்கள் எக்கனாமிக் வீக்கன் ஆகிக்கொண்டு போகுதுன்னு சொல்லியும், எங்கள் ஜாப் மார்க்கெட் ரெடியூஸ் ஆகிக்கொண்டு போகுதுன்னு சொல்லியும், கடந்த மாதம் ஆல்மோஸ்ட் நாங்கள் 65,000 ஜாப்புக்கு மேலே லூஸ் பண்ணியிருக்கிறோம். எங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கூடியிருக்குது. அப்போ இதால் எங்கள் எக்கனாமிக் பாதிப்பு இருக்குன்னு சொல்லியும் இன்றைக்கு பேங்க் அக்கௌண்டாகவும் அதே மாதிரி யூஎஸ் பேங்க் ஆஃப் யூஎஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இனிவரும் காலங்களில் இவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றத்தால் ஏதாவது நன்மை வைக்க போதா, இல்லாட்டி எக்கனாமிக் எப்படி இருக்க போன்னு சொல்லியும் இனி அடுத்த வார விரிவான வீடியோவில் உலக ஆழம் இந்த ஃபீல்ட் ரீஜனில் இந்த மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லியும், இனி வரும் காலத்தில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் நான் விரிவான வீடியோன்ற வெறும் காலங்களில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.